ஹாய், வெல்கம் டு ஸ்வப்னாஸ் ப்ளஷ். நான் உங்கள் ஸ்வப்னா. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட். நான் தமிழ்நாடு அண்ட் கேரளா எல்லா இடத்துலையும் மேக்கப் பண்ணி கொடுப்பேன். சாரி ட்ரைப், மேக்கப், ஹேர் ஸ்டைல் எது வேணாலும் பண்ணி கொடுப்பேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு புக் மீ ஃபார் யுவர் பிக் டே அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதுக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல ஒரு ரிசப்ஷன் ஹேர் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இயர் டு இயர் செக்ஷன் எடுத்துக்கிறேன். இயர் டு இயர் செக்ஷன் எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து நான் வந்து ஒரு கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இயர்லேருந்து ஒரு 4 ஃபிங்கர்ஸ் கேப்பில் நான் வந்து க்ரௌன் ஏரியா செக்ஷன் எடுத்துக்கிறேன். க்ரௌன் ஏரியா செக்ஷன் எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து அதை வந்து தனியாக வச்சுட்டு நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா கீழே இருக்க அந்த நேப் ஏரியாவில் வந்து நான் வந்து ஒரு போனி போட்டுக்கிறேன். எவ்வளோ தூரம் உன்னால் முடிஞ்ச ஹை போனியாக போட முடியுமோ போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு போனி போட்டுட்டு, போனிக்கு வந்து நான் வந்து பஞ்சி ஹேர் ஸ்டைல் டெக்னிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ போனி போட்டு அதை நல்லா டைட்டாக செக்யூர் பண்ணிக்கிறேன். செக்யூர் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ பேக் கோம் அதாவது க்ரௌன் ஏரியாவில் நான் இப்போ பேக் கோம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு செக்ஷனாக சின்ன செக்ஷனாக எடுத்து நான் வந்து பேக் கோம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் ஓரிஸோட பவுடர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து பவுடர் போட்டு நான் வந்து பேக் கோம் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஸ்ப்ரே அடிச்சு மட்டும்தான் வந்து நான் வந்து பேக் கோமிங் பண்ண போகிறேன். இப்போ ஃபுல்லாக பேக் கோம் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணுறோன்னா நான் வந்து ஒரு ப்ரஷ் கோம் வச்சு நான் நல்லா அதை வந்து நீட் அண்ட் க்ளீனாக வந்து நான் வந்து கோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ஹைட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நான் வந்து அதை செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேக் கோமிங்கு நான் ரப்பர் பேண்ட் வச்சு தான் வந்து நான் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். அதுவும் பஞ்சி ரப்பர் பேண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி தான் நான் செட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பேக் கோம் பண்ணிட்டு 2 சைட்லேயும் உங்கள் சப்போர்ட்டுக்கு அந்த கோம் பண்ண அந்த 2 சைட்லேயும் நான் வந்து பெரிய பின் குத்திருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பின் மாதிரி குத்திட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து செட் பண்ண போகிறேன். இப்போ நான் அந்த பின் எடுத்துட்டேன். திருப்பி நான் நீட் அண்ட் க்ளீன் பண்ணிக்கிறேன். நான் ஸ்ப்ரே அடித்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் நீட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது ஃப்ரண்ட் செக்ஷனில் நான் வந்து ஒரு பாக்ஸ் செக்ஷன் மாதிரி எடுத்துக்கிறேன். அது பாக்ஸ் செக்ஷன் எப்படி எடுக்கணும்னா நம்ம ஐப்ரோஸோட மிடில்லேருந்து ரைட் ஐப்ரோஸ் அண்ட் லெஃப்ட் ஐப்ரோஸோட மிடில்லேருந்து எடுக்கணும். அப்போ வந்து ஒரு பாக்ஸ் செக்ஷன் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த பாக்ஸ் செக்ஷன் எடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து ரைட் சைடாக நான் வந்து மாற்றிக்கிறேன். ரைட் சைடில் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு செக்ஷனை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு செக்ஷன் வந்து பின்னாடி அந்த போனிக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல பெரிய ஒரு பின் வச்சு நான் வந்து லைட்டாக வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். செக்யூர் பண்ணிட்டு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா புல்லிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் வந்து நல்லா புல் பண்ணிக்கிறேன். மெதுவாக ஒவ்வொரு லேயராக புல் பண்ணிக்கிறேன். மெதுவாக பண்ணணும், இல்லைன்னா இந்த இடத்துல வந்து முடியெல்லாம் வந்து பிரிஞ்சு வந்த மாதிரி ஆகிடும். ஸோ மெதுவாக புல் பண்ணிக்கணும். உங்களால் எவ்வளோ தூரம் ப்ரெஷர் கொடுத்து மெதுவாக புல் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் புல் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பின்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து அதை வந்து ஸ்ப்ரே அடித்து நல்லாவே செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணதுக்கப்புறமா திருப்பி ஒரு தடவை வந்து அதை வந்து நல்லா வந்து நம்ம வந்து விரல் வச்சு லைட்டாக வந்து அதை வந்து மெதுவாக வந்து அதை வந்து புல் பண்ணி விடணும். அப்போ வந்து என்ன நீட் அண்ட் க்ளீனாக நிற்கும். ஸோ இதே மாதிரி நான் லெஃப்ட் சைடில் அந்த பக்க செக்ஷன்லேயும் நான் பண்ணிக்கிறேன். அந்த பக்க செக்ஷனில் பண்ணும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு முன்னாடி வந்து கொஞ்சம் லேயர் மட்டும் விட்டுட்டு பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் வால்யூம் கிடைக்கிறதுக்காக டயக்னலாக செக்ஷன் எடுத்துகிட்டு அதை லைட்டாக வந்து பேக் கோம் பண்ணி விட போகிறேன். இப்படி பேக் கோம் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் வந்து நல்லாவே வந்து ஒரு வால்யூம் கிடைக்கும். இப்போ நான் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லேயர்ஸ் மட்டும் விட்டுட்டு பாக்கி இருக்கிறது எல்லாமே பேக்கில் கொண்டு வந்து பெரிய ஒரு யூ பின் வச்சு நான் வந்து சும்மா ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சப்போர்ட்காக ஹோல்ட் பண்ணிட்டு
அதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா புல் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு நான் அதை சும்மா ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க செக்ஷன் வந்து நம்ம பின்னாடி திருப்பி லைட்டாக பேக் கோம் பண்ணிட்டு அதை ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி வந்து நம்ம வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ண போகிறோம். லைட்டாக ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி பெண்ட் பண்ணி அது வந்து ஐப்ரோஸ் வரை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். பெண்ட் பண்ணி இப்படி ஐப்ரோஸ் வரை ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதை பேக்கில் கொண்டு போய் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ அந்த ஐப்ரோஸ் கிட்ட பெண்ட் பண்ணதில் எல்லாத்தையும் வந்து யூபின் போட்டு நான் வந்து செக்யூர் பண்ண போகிறேன். யூபின் போட்டு செக்யூர் பண்ணி அது வந்து அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பெண்ட் பண்ண மாதிரி இருக்க வந்து நல்லா நீட் அண்ட் ஃபினிஷாக தெரியும். ஸோ நான் வந்து யூபின் போட்டு இப்போ செக்யூர் பண்ணிக்கிட்டேன். யூபின் போட்டு செக்யூர் பண்ணதுக்கு அப்புறமா நான் இப்போ வந்து புல்லிங் டெக்னிக் யூஸ் பண்ணி திருப்பி பின்னாடி எல்லாமே வந்து புல் பண்ணிகிட்ருக்கேன். மெதுவாக புல் பண்ணி எடுத்தோம்னா தான் நமக்கு நீட்டாக கிடைக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து அது வந்து முடி வந்து பிரிஞ்சு மேலே வந்துடும். ஸோ திருப்பி நம்மளால் வந்து செட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல நம்ம மெதுவாக வந்து புல் பண்ணணும். நான் இப்போ அப்படி தான் புல் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நான் எப்படி வந்து புல்லிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் புல் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. கரெக்டாக லைனாக உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மெதுவாக புல் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு லைட்டாக நான் அதை வந்து நான் பின்னாடி வந்து இது பண்ணி விட்டுட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா நான் 2 சைடு வந்து யூபின் போட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா செக்ஷன்ஸ், இந்த 2 செக்ஷனுமே ஃப்ரண்ட் செக்ஷன்ஸ். ஸோ அதை வந்து நான் வந்து பஞ்சி ரப்பர் பேண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி நான் வந்து லாக் பண்ணிக்க போகிறேன். லாக் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக நிற்கும். இந்த மாதிரி லாக் பண்ணிட்டேன். லாக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மெயினான கேரக்டருக்கே வரோம். இப்போ தான் நம்ம இந்த பலூன் போனி இல்லைனா பபுள் போனி இது எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா இப்போ வந்து நான் அந்த பின்ஸ் எல்லாம் தெரியாமல் இருக்கக்காக அடியிலேருந்து ஒரு செக்ஷன் எடுத்து அதை நல்லா வந்து சுற்றிக்கிறேன். முடியறது நல்லா சுற்றிட்டு தெரியாமல் இருக்கக்கா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நம்ம இருக்க முடிய 2 செக்ஷனாக வந்து எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் அப்பர் செக்ஷன் அண்ட் லோவர் செக்ஷனை எடுத்துக்கணும். இப்போ எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த அப்பர் செக்ஷனை டவுனாகவும் லோவர் செக்ஷனை மேலே பார்த்தும் கொண்டு வரணும். இப்போ நான் ஒரு அப்பர் செக்ஷனில் இருந்து ஒரு சின்னதாக ஒரு லேயர் எடுத்து கீழே போட்டுக்கிறேன். திருப்பி கீழே இருக்க லேயர் எடுத்து மேலே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அகெயின் அண்ட் அகெயின் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ மேலே இருக்கிறத கீழே இருக்க செக்ஷனை மேலே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு பண்ணும்போது அழகாக ஒரு பபுள் போனி இல்லைனா பலூன் போனி நமக்கு கிடைச்சிடும். இப்போ மேலே இருக்க செக்ஷன் கீழே கொண்டு போய்க்கிறேன், கீழே இருக்க செக்ஷன் மேலே கொண்டு வரேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே புரியும் நான் நம்புகிறேன். மேலே இருக்கிறது கீழே இருக்கிறது மேலேயும் ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஒவ்வொரு விஷயமும் வந்து ஈஸியாக நமக்கு வந்து வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் தான் எப்போவுமே நமக்கு ரொம்பவே முக்கியம். இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு எல்லா விஷயமும் ஈஸியாகவே நமக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா கீழே நம்ம எடுத்து வச்சுருக்க செக்ஷன் எல்லாத்தையும் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கணும். நல்லா செக்யூர் பண்ணிக்கணும், டைட்டாக செக்யூர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா மெல்லமாக புல் பண்ணி விடுங்க. மேலே ஒவ்வொரு லேயராக எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த லேயர்ஸ் எல்லாத்தையும் புல் பண்ணி விடுங்க. அகெயின் அண்ட் அகெயின் அதே ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி திருப்பி அதே மாதிரியே பண்ணிக்கிறோம். இந்த செக்ஷன் வந்து ஒவ்வொரு செக்ஷனும் நல்லா தெரியறதுக்காக யூபின்ஸ் வச்சு நம்ம வந்து செக்யூர் பண்ணிக்கலாம்.
இதுதான் லாஸ்ட் செக்ஷன். இந்த லாஸ்ட் செக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதை வந்து நம்ம வந்து ரிசப்ஷன் ஹேர் ஸ்டைலாக யூஸ் பண்ணலாம், ஹல்திக்கு யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து அந்தந்த வெட்டிங் தவிர மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுதான் இதனுடைய ஃபைனல் அவுட்கம். எவ்வளோ அழகாக நம்ம புல் பண்ணதெல்லாம் தெரியுதுன்னு பாருங்கள். இதுதான் எங்கள் ஃபைனல் அவுட்கம். ஸோ இந்த மாதிரி நிறையா வீடியோ டியூட்டோரியல்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில். அதே மாதிரி உங்களுக்கு என்னோடய பிக் டேக்கு புக் பண்ணுன்றதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்குறேன், புக் பண்ணிக்கோங்க. பாய்.